வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். மேஷம் 2026 ஏப்ரல் மாதம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விரைவில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி வரப்போகுது. மேஷம் 2026 இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரான்சிஷன் அப்படியே டோட்டலாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா, சனி 12th ஹவுஸில் 12ஆம் இடத்துல அங்கே சூரியனோட செவ்வாயோட புதனோட ஒன்றா இணைந்து இருக்கிற ஒரு காலம். இதில் நம்ம ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது 11th ஆஃப் ஏப்ரலில் புதன் சூரியனோட இணையக்கூடிய ஒரு தருணத்தை பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கன்ஜெக்ஷன்லாம் என்ன பண்ணோம், 2nd ஆஃப் ஏப்ரல்லே செவ்வாய் சனியோட இணைஞ்சிருக்கும். ஸோ செவ்வாயும் சனியும் சூரியனும் சேர்ந்ததுன்னா இதெல்லாம் யுத்த கிரகங்கள், ஒரு மாதிரி ஒரு போராட்டமான ஒரு கிரகங்கள் தான் ஒன்றா இணையுது. இது மேஷத்துக்கு 12th ஹவுஸில். குரு பார்வை இருக்கான்னு பார்த்தோம், குரு பார்வை கிடையாது. மேஷத்தில் கரெக்டாக சூரியன் நகர்ந்த பிறகு தான் ஓரளவுக்கு அந்த பவர், ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது 14th ஏப்ரலில் இந்த சூரியன் நகரும் போது தான் ஓரளவுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது மேஷத்துக்கு. ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சுக்கிரனுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னா, மேஷத்துலேயே சுக்கிரன் இருக்கார். கிட்டத்தட்ட 20ஆம் தேதி 20th ஆஃப் 19th மாறுறது. ஸோ 19th and 20th வாக்கெலாம் உங்களுக்கு சுக்கிரன் ரிஷபத்துக்கு வந்துடுவார். பொருளாதாரத்துக்கு இந்த சுக்கிரன் ஓகே, இப்போ சூரியன் பரவாயில்ல. இப்போ முதல்ல கரியர் அண்டு ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் இந்த குரு பேசி நிறைய சொன்னேன். குருவுடைய பார்வை சனி மேலே விழும். ஓரளவுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ ஏப்ரலில் நமக்கு ஏதாவது ஒரு பொசிஷனில் ரொம்ப ஃபேவரபுளாக ஏதாவது நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத எண்ணி பார்க்கும்பொழுது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கேல்குலேட் பண்ணலாம். அந்த தொழில் அண்டு கரியர், உங்களோட ப்ரொஃபஷனல், இதெல்லாம் அந்த சனி சம்மந்தப்பட்டது தான். இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்குது. அது அலைச்சல், மன உளைச்சல் எல்லாத்தையும் கொடுக்குற இடத்துல தான் அந்த சனி இருக்குது. கூட சூரியனும் இணையுது. கூட சூரியன் இணையும் போது இன்னும் ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அது கூட பார்த்திங்கன்னா புதன் இணையுது. அப்போ உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமை, உங்கள் உழைப்பு எல்லாத்தையும் அதிகம் போட வேண்டிய சூழ்நிலை உருவாக்குது. அண்டு செவ்வாய் இணையும் போது மைண்டு, டென்ஷன், ஹெல்த்து இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ 2026 ஏப்ரல் மாதம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கலாமா ரிகார்டிங் யுவர் ஜாப், ரிகார்டிங் யுவர் கரியர், உங்கள் லைஃப்பை பற்றி ஒரு மூவ், இதெல்லாம் நாட் அட்வைசபிள். அப்போ குரு பார்வை விழாத வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. டென்ஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், ஜாப் இருக்குமா இருக்காதான்ற அவநம்பிக்கை வரும், ஒரு ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகும், ஏதாவது வகையில் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திங்க. ஆறுதலான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் மேஷத்தில் வரும்பொழுது, அதாவது 14th ஏப்ரலில் சூரியன் தமிழ் புத்தாண்டு உள்ளே வந்துடுவார். அவர் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். மீன்ஸ் உங்களுக்கு ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. சுக்கிரன் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் பரவாயில்ல. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எப்படியோ சம்பாதிக்கிற ஒரு யோகத்தை இந்த சுக்கிரன் கொடுத்துட்றாரு. இது மேஷத்துக்கு ஃபேவராக இருக்குது. தொழில் அப்போது நான் பெரிய மாற்றம், பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆகிடுச்சு, குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கு, சுக்கிரன் தொந்தரவு எதுவும் பண்ணலை. அப்போ அது 2nd ஹவுஸ்லையும் 1st ஹவுஸ்லையும், முதல்ல 1st ஹவுஸில் இருக்கும், அப்புறம் 2nd ஹவுஸ் ஷிஃப்ட் ஆகுது. பெரிய லெவலில் அது பாதிப்பு பெரிய இண்டிகேஷன் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபேமிலி, இந்த குடும்பம், இந்த குடும்ப வாழ்க்கை, கலஸ்திரம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய லவ், இதெல்லாம் அப்படியே அது வாட்டில் போகும். பட் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒருவேளை ஒரு மேரேஜ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மேரேஜ் ஒரு முகூர்த்தம் குறிக்கணும், ஸோ நல்லபடியாக அது நடக்கணும். அந்த மாதிரி ஒரு முயற்சிகளில் பூரணமான பலன் நடந்துரும்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் ஒரு சின்ன இழுபறி, அது ஏதாவது ஒரு தடங்கள், யார் மூலியமாவது ஒரு தடங்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பிளான் பண்ணி அதை செய்யுங்க. அவசரத்தில் முடிவெடுக்க வேண்டாம். ஏன்னா மேஷம் 7 சனி போது அவசரத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டாம். அதுக்கடுத்தது நான் பார்க்குறது என்னென்னா, மாணவர்கள், ஏன்னா இப்போ எக்ஸாம் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்படி வரும், காலேஜ் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம், எந்த காலேஜ் போகலாம், எந்த யூனிவர்சிட்டி போகலாம், இந்த மாதிரி நிறைய ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுக்கு சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆவார் 11th ஆஃப் ஏப்ரலில். திரும்ப அந்த புதன் 28th கிட்டத்தட்ட மந்த் எண்டில் வர்றாரு. இப்போ நான் டோட்டலாக அதை செக் பண்ணி பார்த்தேன் எப்படி போக போகுதுன்ட்டு. மாணவர்களுக்கு நான் கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸ், நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு சோதனையான காலம்.
சோதனையான காலத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு கிடையாது. ஒரு நல்ல காலம் அப்படின்னா நமக்கு இடையூறே இல்லைன்னு அர்த்தம். இன்னும் தெர் இஸ் நோ இன்ட்ரப்ஷன். அது வாட்டில் கிளியராக ரொம்ப க்ளீனாக போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சோதனையான காலம் அப்படின்னா காட் வில் டெஸ்ட் யூ. ஒரு சோதனையை கடக்கிற மாணவன் யார்? அந்த சோதனையை முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அது பொறுமையாக கையாளுறது. அந்த பொறுமையாக கையாளும் போது ப்ராக்டிஸ் இன்னும் அதிகரிக்கிறது. பிரார்த்தனையோட, பயிற்சியோட, அந்த முயற்சியோடு இருக்கும்போது வெற்றி உங்கள் பக்கம் வரும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஏப்ரலில் உங்களுக்கு கடவுள் சோதனை காத்துட்டுருக்கு. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப ஃபேவராக நடக்கும். அடுத்தது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கரெக்டாக அந்த 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. பெண்கள் இல்லத்தரசிகள்லாம் நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பிளான் எப்படி போகணும்னு யாருக்கும் புரியாது. இங்கே இருப்போமா, வேறு ஊருக்கு போவோமா, ஷிஃப்ட் ஆகிடுவோமா, மைக்ரேட் ஆகிடுவோமா, வேறு ஜாப் மாற்றலாமா, இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை வந்து கொடுக்கும். இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டும் குறையும். அவங்களும் பெருசாக ஒத்துழைப்பாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு நேரம். இப்போ எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஏப்ரலில் டோன்ட் டேக் எனி பிக் மூவ். ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறது, ஒரு பெரிய மூவ் பண்ணுறதுலாம் நாட் அட்வைசபிள். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முடிவு எடுக்கிறது நல்லது தான் நான் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் குரு மாறட்டும். குரு மாறாமல் அவசரப்பட்டு எதுலேயும் இறங்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. அண்டு ஹெல்த்து, எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலியுடைய மற்றவங்களுடைய கோஆப்ரேஷன்லாம் அப்படியே போகும். ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்குமே தவிர சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரண்ட் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியல. சுக்ரன் வந்து செகண்ட் ஹவுஸில் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக பரவாயில்ல. தேவை என்ன இருக்கோ அந்த தேவைக்கு பணம் வருது, இல்லை கடனாக வருது, இல்லை ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க, அது ஓகே, அது பெட்டராக இருக்கு. அதுக்கடுத்து நான் பார்க்குறது வந்து ஹெல்த்து, ஆரோக்கியம். மேஷம் ஏப்ரல் மாதம் நான் வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலராக மேஷ ராசி இருந்தாங்கன்னா. ஏன்னா ஹெல்த்தில் வந்து 12ஆம் இடத்துல கரெக்டாக சூரியனும் சந்திக்குது, புதனும் சந்திக்குது, செவ்வாயும் சந்திக்குது. அது 6ஆம் இடமான கன்னி வீட்டை பார்வையிடும். எப்படி பார்த்தாலுமே ஹெல்த்தில் ஒன்றும் இல்லை. இது சில பேருக்கு வந்து கால் பகுதி, சில பேருக்கு தவறி விழுந்துட்டோம், கொஞ்சம் ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துடுச்சு, ஒரு ஃபீவர் வருது, ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, இல்லைனா கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி வந்துடுச்சு, சில பேருக்கு பிபி, ஒருத்தருக்கு பிபி எகிருது, இல்லை ஒரு சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, சில பேர் தூக்கம் வரல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டு படுத்தோம். இந்த 12 அப்படின்னாலே இந்த விரயம், டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, காசு வேஸ்ட் ஆகிடுச்சு, இது வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம ஹெல்த் இப்படி போயிடுச்சு, சரியாக சாப்பிட முடியலையே, சரியாக தூங்க முடியலையே ஒரு புலம்பல் இருக்கும். ஸோ ஹெல்த்தில் தான் நான் பெருசாக மார்க் பண்ணுறேன் மேஷத்துக்கு. டேக் கேர். நீங்கள் பயணம் பண்ணும்போதும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. சீனியர் சிட்டிசன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மேஷம் 2026 ஏப்ரல் மாதம் சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா நல்ல பிரார்த்தனையோட வீட்டில் அழகாக அமைதியாக சந்தோஷமாக இருக்கிற வாய்ப்பு கிடச்சிதுன்னா நன்றி சொல்லி அந்த வாழ்க்கையை அழகாக கடந்து கொண்டு போயிடுங்க. அதிகமான முயற்சியோ அதிகமான ஒரு ஈடுபாடோ இல்லை புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறதை இந்த மாதம் பர்டிகுலராக கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ட்ராவலையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதான் நான் சொல்கிறேன். மொத்தத்தில் மேஷம் 2026 ஏப்ரல் ஒரு சுமாரான மாதம். ஒரு சுமாரான மாதம்னா உங்களுடைய எனர்ஜியோட, உங்களுடைய ஒரு ஐடியாஸோட, உங்களுடைய நாலேஜோட தான் அதை சமாளிக்க முடியுமே தவிர எல்லாமே உங்கள் வாசலில் வந்து ரொம்ப வந்து ஃபேவராக வந்து நிற்குன்றதை நான் சொல்லலை. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லோரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிக் பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் அந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வில் கணிக்க முடியாது. இது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அதை பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்திக்கணும். முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்னு அதை இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோடைய மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோடு தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன்.
தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து ஒரு 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 அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி, குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும். நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன். 2025லேயும் வந்து நிறைய இந்த சாட்டனுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன். உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. பேக் ஹேண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஸோ உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்குறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் அந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd ஆஃப் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு முருகத்தனமாக வெறிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th ஆஃப் ஏப்ரல் கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க குரு பேச்சு ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுங்க, குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளான். அது கெடுதலே செய்யாது, அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரில் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல, ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஆர்ட்ஸ்கப்பை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக நிறைய பேர் போட்டிருக்கேன், நான் ரிப்ளை கொடுத்ததெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவும் அதெல்லாம் பரவாயில்ல. நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் பண்ண நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல்ல 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலர் கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோ நீங்கள் கமெண்ட்ஸை போட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.